இவரு தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவரு ஒரு சொட்டு தண்ணி குடிச்சாலும் உடனே பாலைவனத்துல வந்து விழுந்துருவாரு. வாயில இருக்கிற தண்ணி மண்ணா மாறிடும். குளிக்கவும் கூடாது. தண்ணி கூட தொடர்பு ஏற்பட்டாலே அடுத்த வினாடியே மணல்ல வந்து விழுந்துருவான். என்ன கொடுமடா இது. 99 நாட்கள் மணல்ல நடந்து ஒரு சின்ன ஓடையை பாக்குறான். ஆனா தண்ணிய தொடும்போது மறுபடியும் பாலைவனத்துல வந்து விழுந்துடுறான். இது கண்டிப்பா அவனுக்கு ஒரு பெரிய சாபம் தான். மறுபடியும் 80 கிலோமீட்டர் நடந்து ஒரு சின்ன ஓடை பாக்குறான். இந்த வாட்டி தண்ணியை தாண்டி ஒரு ஹைவேஸ்க்கு போயிறான். கார்ல லிப்ட் கேட்டு கார்லயும் ஏறிடுறான். கார் டிரைவர் கிட்ட தாகமா இருக்குன்னு சொல்லி ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கிறான். எதிர்பார்த்த மாதிரி மறுபடியும் பாலைவனத்துல போய் விழுந்துறான். தலைவன் கோபத்துல மறுபடியும் நடக்கிறான். அதே காரில மறுபடியும் லிப்ட் கேக்குறான். இந்த வாட்டி ஏதும் குடிக்காம நேரா வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுல தண்ணி சொட்டும் சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோக்கு மறுபடியும் தண்ணி குடிக்கணும்னு ஆசை வருது. ஒரு விரலை மட்டும் தண்ணியில நினைச்சு பார்த்தான். எதுவும் ஆகல, சாபம் தீர்ந்துருச்சுன்னு நினைச்சு நம்பி மறுபடியும் சந்தோஷத்துல தண்ணி குடிக்கிறான். ஆனா மறுபடியும் ரோட்டுக்கு வந்துடுற. அப்பதான் அவனுக்கு நடக்கிறது எல்லாமே புரியுது. தன்னோட சாபத்தை முறிக்கிறதுக்கான வழியும் தெரியுது. ரோட்ல ஒரு பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கா. அவகிட்ட தண்ணி கேக்குறான். அந்த பொண்ணு அவன் கண்டுக்காம அப்படியே போயிட்டே இருக்கா. கடைசியில அவளும் மறைஞ்சிடுறா. ஹீரோ சந்தோஷத்தை பயங்கரமா சிரிக்கிறான். ஏன்னா அந்த பொண்ணு இப்ப பாலைவனத்துல இருக்கா. நல்லது செய்தால் நல்ல பலன், தீமை செய்தால் தீய விளைவு. உதவி கேட்பவருக்கு உதவுங்கள். உதவாமல் இருப்பதோ தீங்கு செய்வதோ இந்த மனிதரின் விதியை அடையும்.